ஞானிகளின் எண்ண நிலை. சில மேதைகளும் தலைவர்களும் என்னை அதிசயத்தில் ஆழ்த்தியது உண்மை. ஆனால் பல சமயம் சில சாதாரண மக்கள் என்னை வியக்க வைத்திருக்கிறார்கள். மனித வளர்ச்சி உயர் பதவியிலிருந்து எடை போடுவதல்ல. எத்தனை முறை நமது கிராமத்து பெரியவர்கள் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். நகரவாசம், 20ஆம் நூற்றாண்டு நாகரிகம் என்று எதுவும் பரவாத கிராமத்தில் சலவை சட்டைக்கும் மிருகேறிய பூட்ஸுக்கும் மதிப்பில்லாத ஊரின் பெரியவர் தனது சாதன்யத்தால், கனிவினால், இனிமையினால், அனுபவத்தினால், தனது உறுதியினால் எத்தனை முறை நம்மை வியக்க செய்திருக்கிறார். நாணயம் என்பது ஒரு மனிதரை தட்டி பார்த்து உணர்வதல்ல, இத்தனை நாள் எப்படி வாழ்ந்து வந்திருக்கிறார் என்ற வாழ்க்கை பேரேட்டின் தொகுதியைதான் நாணயம் என்கிறோம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களே வாழ்க்கை பேரேடாக மலர்கின்றன. அவர்கள் பணம், புகழ், அதிகாரம் என்று எதையும் நாடாமல் ஒரு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர்கள். அவர்கள் தங்களது குண நலன்களில் தனது தலைவர்களுக்கும் மேதைகளுக்கும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை மலர்கிறது, அவ்வளவுதான். சில பெரியவர்கள் வரும்போது அவர்களுடன் ஒரு பெருந்தன்மை வருவதை கண்டிருக்கிறீர்களா? சில நண்பர்கள் வரும்போது ஒரு கலகலப்பும் சிரிப்பும் அவர்களுடன் தொடர்ந்து வருவதை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் மற்றும் சிலர் கடுகடுப்பையும் வெறுப்பையும் கொண்டு வருகிறார்கள். சில சோகத்தையும், சிலர் தமது உற்சாகத்தையும் அடியோடு போக்கிவிடும் ஒரு இருளையும் சுமந்து வருகிறார்கள். இது எப்படி நேர்கிறது? சிலர் மகிழ்ச்சிக்கு கதிர்களையும் சிலர் வெறுப்பு கதிர்களையும் அவர்கள் அறியாமல் பரவ விடுகிறார்கள். ஆமாம், அதுதான் உண்மை. நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நாம் ஆகிறோம். நாம் எப்படி ஆகிறோமோ அப்படிப்பட்ட எண்ண அலைகள்தான் நம்மிடமிருந்து உற்பத்தியாகிறது, பரவுகிறது. எந்த விஞ்ஞானியாலும் இதுவரை இக்கதிர்களை நிர்ணயிக்கவில்லை. நமது மூளையை ஊடுருவும் கதிர்கள் நியூட்ரினா என்பவை. அவை ஒரு வேளை எண்ண சக்தியை சுமக்கும் கருவியாக ஒளியாக இருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் விஞ்ஞானிகள். மனிதனை சுற்றி ஒரு வகை ஒளி இருக்கிறது என்றும் அது நீலம், மஞ்சள், சிவப்பு, ஊதா, கருப்பு என்று நிறமாயிருப்பதாகவும் அந்த நிறங்கள் நமது உணர்ச்சிக்கு ஏற்ப மாறுபடுவதாயும் சில சோதனைகள் மூலம் மனோதத்துவ நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கட்டும், பிடிக்காமல் போகட்டும். மனிதன் தன் மனநிலையை, எண்ணங்களின் சக்தியை பரவ விடுகிறான் என்பதும், சிலர் மகிழ்ச்சியையும் சிலர் துக்கத்தையும் சோகத்தையும் பரவ விடுகிறார்கள் என்பதும் நம் அனுபவத்தில் காணும் உண்மை. சிலர் யோகிகள் முன், ஞானிகள் முன் நின்றிருக்கிறீர்களா? அது ஒரு அனுபவம். துரதிர்ஷ்டமாக நமது நாட்டில் அவளை நினைத்து உரலை இடித்த கதையாக மூட நம்பிக்கையை ஒழிக்கப் போய் நமது ஞானிகளையும் யோகிகளையும் தவ முனிவர்களையும் புரிந்து கொள்ள முடியாத தடையாக பகுத்தறிவு திரையிட்டு நிற்கிறது. ஒரு சமயம் அறிஞர் அண்ணாதுரையுடன் இது பற்றி பேசினேன். அவர் நமது ஞானிகளை பற்றி பேசியது என் உள்ளத்தை தொட்டது. அண்ணாவின் ஆசி வேண்டும் நமது ஞானிகளுக்கு என்பதல்ல இதை எழுதுவதன் நோக்கம். எத்தனை பெரிய அறிவு கடலாகவும் அதே சமயத்தில் அடக்கத்தின் வடிவமாகவும் அவர் இருந்திருப்பார் என்பதை அறிந்து வியந்தேன். பகுத்தறிவு காரண காரியம் காட்டும். அறிவு காரண காரியத்துக்கு அப்பால், நம் புலன்களுக்கு அப்பால் இருக்கும் அறிவை எல்லாம் பற்றி இன்று நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றன.
இன்றைய பௌதீக விஞ்ஞானிகளின் விஞ்ஞான ஆராய்ச்சி நம்மை வேறு உலகிற்கு அழைத்துச் செல்கிறது. அவற்றை படிக்கும்போது மனித மனம் கற்பனை செய்திராத புதிய புதிய வைர சுரங்கங்களுக்குள் இறங்குவது போலவும் பிரபஞ்ச வெளியில் பறப்பது போலவும் நமக்கு உணர்ச்சிகள், அனுபவங்கள் ஏற்படுகின்றன. ஆர்த்துர் கொஸ்டர் எழுதிய ரூட்ஸ் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் என்னும் புத்தகத்தை படித்து பாருங்கள். அமெரிக்காவின் ஜீவன் இது நடைமுறை உலகை உணர்ந்த நாடு என்பதாகும். செயல்முறையில் பலன் அளிக்கும் சிந்தனை முகந்தோர் நாடு என்பதாகும். காரண காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் நாடு இது. ஆனால் இப்போது மனித மனதில் ஒரு பகுதிதான் நினைவு அறிவு என்றும் அந்த பகுதியில் இயங்குவதுதான் காரண காரியம், தர்க்கவாதம், பகுத்தறிவு என்றும் விஞ்ஞானிகளும் மனநூலாரும் கண்டுபிடித்திருக்கின்றனர். இதற்கப்பால் நினைவுக்கு அப்பாற்பட்ட மனம், அதீத மனம், பெருசக்தி கொண்ட மனம், பிரபஞ்சத்தோடு இணைந்துள்ள மனம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு உண்மை? இதெல்லாம் எப்படி நமது அனுபவத்தின் மூலம் நாம் அறிய முடியும் என்பதை எல்லாம் பின்னால் தனியே கவனிப்போம். யோகிகளும் ஞானிகளும் இப்பிரபஞ்ச அறிவுடன், இப்பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொண்டவர்கள், தொடர்பு கொள்ளும் முறையை அறிந்தவர்கள். ரமண மகரிஷியின் முன் நின்ற இங்கிலாந்து பத்திரிகை நிருபர் பால் பிரண்டன் கூறுகிறார், என் மனதில் ஒரு அமைதி பிறந்தது, ஒரு நிறைவு ஏற்பட்டது, ஒரு மகிழ்வு பொங்கி வழிந்தது. நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் உணர்ந்தவர் முன்னிலையில் நிற்கிறோம் என்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு நம்பிக்கை, அமைதி, மகிழ்வு, நிறைவு பரவுகிறது ஞானிகளின் முன்னிலையில். எங்கிருந்து வருகிறது இது? ஞானிகளின் அன்பும் கருணையும் தான் சக்தி நிலையில் நம்மை ஊடுருவுகின்றன. ஞானிகளின் எண்ணங்களின் வடிவம் என்ன சக்திகளின் உறைவிடம், என்ன சக்திகளின் கதிர்வீச்சு. ஏதோ பிராமணர்கள் ஆடும் நாடகம் என்றனர் என் பகுத்தறிவாத நண்பர்கள் ரமணரை பற்றி. ஆகவே நான் அவரை சந்தேகத்துடனும் இனிய நகைப்புடனுமே நோக்கி வந்தேன். அவர் இறந்து போனதும் ஒரு சமயம் கல்லூரி பிக்னிக் போது கல்லூரி பஸ்ஸை அங்கே நிறுத்தினார்கள். ரமணர் அப்போது இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த அறை இருந்தது, ஆசிரமம் இருந்தது. அவர் அறைக்குள் நுழைந்தபோது பால் பிரண்டன் வர்ணித்த அதே உணர்ச்சியை நானும் உணர்ந்தேன். பேச முடியாத பேரின்ப நிலை என்கிறார்களே, அதன் பொருளை என்னால் உணர முடிந்தது. அவர் இறந்து விட்டதாக என்னால் கொள்ள முடியவில்லை. அவரது கனிவும் கருணையும் அன்பும் அறிவும் எண்ணங்களாக அங்கே மிதப்பதை, நம்மை ஊடுருவதை நான் உணர்ந்தேன். அடுத்து நமது ஞானிகள் தவ யோகிகளின் அருட்பாவைக்காக ஏங்கிய நாட்கள் பல. எனது அமெரிக்க நண்பர்களுடன் இந்தியா வந்தபோது காஞ்சி சென்று காமகோடி சங்கராச்சாரிய சுவாமிகளை பெரியவர்களை பார்த்தோம். என் உணர்வுகளை சொல்லும் முன் எனது அமெரிக்க நண்பர்களது செயலை விளக்குவதே போதுமானதாகும். என் உணர்வுக்கு நான் வரும் முன் என்னுடன் வந்த சகோதரி கிறிஸ்துவ கன்னி மாதாவும் மற்றைய அமெரிக்க நண்பர்களும் அவர் முன், அந்த ஞான பழத்தின் முன், கருணையின் வடிவின் முன் கீழே விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டிருப்பதை கண்டேன். கனிவும் என்னும் எண்ண சக்தி எங்களை ஊடுருவி கொண்டிருந்தது.